வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டைப்பிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான். 2 ஆப்ஷன் சொன்னேன். அதில் ஒரு ஆப்ஷன் இப்போ டைப் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். இப்போ இதில் டைப் பண்ணுறோம். ஆக்சுவலி ஜிபோர்டு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஜிபோர்டு பற்றின டீட்டெயில்ஸ் தான் இது. இந்த ஜிபோர்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தமிழ் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய மைக்குக்கு கீழே பிளாக் கலர் மைக் ஒன்று இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம பேசுகிறது எல்லாமே இந்த இடத்துல டைப் ஆகும். சரிங்களா? இப்போது பேசவும் வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ நான் இப்போது எது வேண்டுமானாலும் டைப் செய்யலாம் அப்படின்னு நான் பேசின உடனே அதில் அதுவே டைப் ஆகிக்கணும். நம்ம ஒவ்வொரு எழுத்தையாக தேடி கண்டுபிடிச்சி டைப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம சென்ட் கொடுத்துட்டோம்னா சென்ட் ஆயிரும். இதுதான். இப்போ நான் மறுபடியும் டைப் பண்ணுறேன் பாருங்கள். நான் பேச பேச டைப் ஆகும். இப்போது பேசவும் வந்திருக்குது பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இப்போ க்ரீன் கலரில் இருக்கிற சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆயிரும். சரிங்களா? இப்போ இதையே இங்கிலீஷில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த க்ளோப் சிம்பல் மாதிரி இருக்கிறத டச் பண்ணோம் அப்படின்னா கீபோர்டு இங்கிலீஷில் மாறிடும். இங்கிலீஷில் நம்ம டைப் பண்ணால் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம வாய்ஸ் கொடுத்து டைப் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு எழுத்தாக தேடி டைப் பண்ணுறதை விட நம்ம அந்த வாய்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்பீக் நவுன்னு வந்திருக்கு, நான் பண்ணுறேன். விஷ் யூ எ ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. அப்புறம் பார்த்தீங்கன்னா டாட்டு, அப்புறம் எக்ஸ்க்ளமேட்ரி, அதாவது ஆச்சரியக்குறி, அப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க், இதெல்லாமே நம்மளாக தான் டைப் பண்ணிக்கணும். வேர்ட்ஸ் மட்டும்தான் நம்ம டைப் பண்ண நம்ம பேச பேச அதில் டைப் ஆகும். சரிங்களா? இது இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட விஷயம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.